அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 51 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்க, கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிறை. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. இரண்டாவது வினா, தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. இந்த கொஸ்டின் குரூப் 2 2022 கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். மூன்றாவது வினா, எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி செய்தி தொடர். நாலாவது வினா, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இயற்சொல் என்பது யாதுனா எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதற்கான வினா ஆப்ஷன் டி. ஐந்தாவது வினா, தீயிரக்கம் என்றும் இடும்பை தரும். இதற்கு விடைக்கேற்ற வினா அமைக்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது. ஆறாவது வினா, நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நடந்தான். ஏழாவது வினா, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எதிர்மறை வினையெச்சம். எட்டாவது வினா, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். 1957ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று முடியரசன் அவர்களை பாராட்டினார். ஆண்டு முக்கியம், 1957 அறிஞர் அண்ணா பாராட்டுறாரு. 9. ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது. ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்கழுக்குன்றம். 10வது வினா, தானமாக கொடுக்கப்பட்ட ஹிதேந்திரனின் உறுப்பு எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இதயம். 11வது வினா, சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார். ஒரு முக்கியமான வினா, சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வள்ளலார். 12வது வினா, கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குழந்தைகளை பாதுகாப்போம். 13வது வினா, தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது. தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 14வது வினா, கும்பி என்பதன் பொருள் என்ன. ஒரு முக்கியமான வினா, கும்பி என்பதன் பொருள் என்ன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வயிறு. கும்பினா வயிறு. 15வது வினா, பூதளம் என்பதன் பொருள் என்ன. பூதளம் என்பதன் பொருள் என்ன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பூமி. 16வது வினா, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. 17வது வினா, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார். சரியான விடை ஆப்ஷன் சி மணக்குடுவர். 18வது வினா, திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் எது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 9. 19வது வினா லண்டன் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள தமிழ் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். 20வது வினா ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறக்கட்டளை. ட்ரஸ்ட் என்பதன் தமிழாக்கம் அறக்கட்டளை. 21வது வினா அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல். இதில் அடங்கல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொழிற்பெயர். 22வது வினா அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்பு பெயர். 23வது வினா வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஒரு முக்கியமான வினா, வளையல் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காரண பெயர். வளையல் பறவை என்பது காரண பெயர். 24வது வினா வட்டம் சதுரம் செம்மை நன்மை இவற்றின் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பண்பு பெயர். 25வது வினா அமுத சுரப்பி தோன்றும் நாள் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வைகாசி பௌர்ணமி. 26வது வினா தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தாயுமானவர் பாடல்கள். 27வது வினா முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காளையார் கோவில். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1772. 28வது வினா வேல்நாச்சியாரின் தளபதிகள் யார்? வேல்நாச்சியாரின் தளபதிகள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய மருது மற்றும் சின்ன மருது. 29வது வினா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜி போப். 30வது வினா கவி ஞாயிறு யார்? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுறாங்க. கவி ஞாயிறு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாராபாரதி. கவி ஞாயிறு தாராபாரதி. 31வது வினா தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். 32வது வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவியல் கண்டுபிடிப்புகள். 33வது வினா தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன். 34வது வினா வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நுகர்வோர். 35வது வினா நெய்தல் திணைக்குரிய பூ எது? நெய்தல் திணைக்குரிய பூ எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாழம்பூ. 36வது வினா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊக்கத்தின் அளவே உயர்வு என்பதுதான் இந்த திருக்குறளோட பொருள். 37வது வினா நிலையான செல்வம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஊக்கம். 38வது வினா மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 7ஆம் நூற்றாண்டு. 39வது வினா
மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். 40வது வினா தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர். 41வது வினா குண்டலகேசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாதகுத்தனார். 42வது வினா பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முன்றுரை அரையனார். 43வது வினா ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. 44வது வினா சீராப்புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உமறு புலவர். சீராப்புராணம் உமறு புலவர். 45வது வினா கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். 46வது வினா இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. 47வது வினா நெடுந்தொகை என்ற சொல் குறிக்கும் நூல் எது? நெடுந்தொகை என்ற சொல் குறிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அகநானூறு. நெடுந்தொகை அகநானூறு. 48வது வினா பொன்னியின் செல்வன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கல்கி கிருஷ்ணமூர்த்தி. 49வது வினா நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். 50வது வினா ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். கடைசி வினா அறிவை வளர்க்கும் அற்புத கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜானகி மணாளன். அறிவை வளர்க்கும் அற்புத கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஜானகி மணாளன். நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 52 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.